பார்வதீபதே ஹர மகாதேவா. கஷ்டா குடும்பத்தில் அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். மகாலட்சுமி ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருட காலமாகி மகா சம்பூர்ஷனம் என்ற மகா கும்பாபிஷேகம் பெருளானது நடைபெற உள்ளதால் பத்திரிகை இன்றைக்கு வாசிக்கப்படுகிறது. சரிங்களா? எல்லாரும் அப்படியே அமைதியாக கேளுவோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சோழனூர் கிராமம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சோழனூர் கிராமத்தில் எழுந்திருக்கும் அருமை ஸ்ரீ மகாலட்சுமி, குபேரன், தன்வந்திரி, ஆஞ்சநேயர், கருடாழ்வார், விஷ்ணு துர்க்கை, பிரம்மாகி, வைஷ்ணவி மற்றும் கஜவாகனம் ஆகிய தெய்வங்களின் நூதன அஷ்டபந்தன மகா சம்பூஷண என்கின்ற மகா கும்பாபிஷேகம் திருஜாதி திருவிழா அழைப்புதல். நமது பரந்த பாரதத்தின் சிறந்த பகுதியாக விளங்கும் தென் தமிழகத்தின் நல்வளம் தன் மக்கள் நிறைந்த கொங்கு மண்டலத்தில் பொள்ளாச்சி வட்டத்தில் சோழனூர் கிராமத்தில் உலகிற்கு அனைத்திற்கும் உயிர் ஆதாரமாய் விளங்கும் விவசாயம் செழிக்க மாறி பெய்து ஜீவராசிகளுக்கு தாயாய் கருணை புரிந்து காலம் தீர்த்து அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய செல்வங்கள் அனைத்தும் நல்கி வரும் நமது அருமை ஸ்ரீ மகாலட்சுமி, குபேரன், தன்வந்திரி, ஆஞ்சநேயர், கருடாழ்வார், விஷ்ணு துர்க்கை, பிரம்மாயி, வைஷ்ணவி மற்றும் கஜவாகனம் ஆகிய தெய்வங்களும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை பஞ்சமி திதியம் புனர்பூஷ நட்சத்திரம் சித்தையும் கூடிய சுபயோகத்தில் அன்று காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்கு தனுர் லக்னத்தில் பஞ்சாட்சர முறைப்படி ஆகம முறைப்படி மகா சம்பூஷணம் என்று மகா கும்பாபிஷேக திருவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது. கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு மங்கள இசை, அணுக்கை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், வாஸ்து சாந்தி, கிராம சாந்தி, வாஸ்து சாந்தி ஹோமம், பூர்ணாகதி, தீபாராதனை. கார்த்திகை மூலம் காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் மங்கள இசை, அணுக்கை, விக்னேஸ்வரை ஆராதனை, புண்ணியாக வாசனம், மகா கணபதி, நவகிரக சுதர்சன ஹோமங்கள் நடைபெற உள்ளது. மாதம் கார்த்திகை 3ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, ஆராதனம், சங்கல்பம், வர்ணகுப்ப பூஜை, மிருத்தகரம், அங்குரப்படம், ரக்ஷாபந்தனம், கும்ப அலங்காரம். மாலை 7 மணிக்கு யாகசாலை பிரவேசம். மாலை 7:30 மணிக்கு முதல் கால யாக பூஜைகள் ஆரம்பம். மாலை 8 மணி திரவியாவதி, மகா பூர்ணாதி, தீபாவளி, பிரசாதம் வழங்குதல். இது கார்த்திகை 3ஆம் தேதி. அடுத்தது 2ஆம் நாள் கார்த்திகை 4ஆம் தேதி காலை மங்கள இசை, பகவத் அணிக்கை, சங்கல்பம், விக்னேஸ்வர ஆராதனம், புண்ணியாக வாசனம், 2ஆம் காலம் யாகம் ஆரம்பம். காலை 11 மணிக்கு திரவியாவதி, மகா பூர்ணாதி, வேத திவ்ய பிரபந்த சாற்றுமுறை, தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல். கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி மாலை 6 மணிக்கு 3ஆம் காலம் மங்கள இசை, பகவத் அணிக்கை, சங்கல்பம், விக்னேஸ்வர ஆராதனை. குரோதி மாதம் கார்த்திகை 4ஆம் நாள் மாலை 8 மணிக்கு அஸ்தான ஹோமம், அஸ்திர ஹோமம், திரவியாவதி, பூர்ணாவதி, வேத திவ்ய பிரபந்த சாற்று முறை, தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல். கார்த்திகை மாதம் குரோதி வருடம் 5ஆம் தேதி காலை 7 மணிக்கு மங்கள இசை, பகவத் அணிக்கை, சங்கல்பம், விக்னேஸ்வர பூஜை, ஆராதனை, புண்ணியாவது 4ஆம் காலையாகும். காலை 9 மணிக்கு மேல் ஆதார சக்தி ஹோமம், தத்துவ ஹோமம், திரவியாவதி ஹோமம், மகா பூர்ணாவதி. காலை 9:45க்கு நாடி சந்தானம்னா எல்லாரும் கோயிலில் பார்த்துருப்பீங்க. இதான் கும்பாபிஷேகம். இதில் முக்கியமான விஷயம் நாடி சந்தானம். சரிங்களா? காலைல கரெக்டாக 9:45க்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். நாடி சந்தானமா தர்ப்ப கயிறு, பட்டு கயிறு, இது கொஞ்சமாக யாகசாலையிலேருந்து பிரவேசமாக நம்ம மகாலட்சுமி உயிர் நாடி சந்தானம் சொல்லுவாங்க. அது நாடி சந்தானம் பேர் 3 பேர் வருவாங்க, பார்த்துருப்பீங்க. சரிங்களா? நெய்க்கட்டை எடுத்துக்கிட்டு தர்ப்ப கயிறு மூலியமாக வருவாங்க ஐயர் எல்லாருமே பார்த்துருக்கீங்களா? ஆனால் மெயின் கும்பாபிஷேகம் மெயினானது நாடி சந்தானம் தான். இந்த நம்ம 6 காலம் பண்ணுறோம்ல கும்பாபிஷேகம், அதுக்கு நடத்துறதுக்கு முக்கியமானது நாடி சந்தானம். அது 9:45 கரெக்டாக எல்லாரும் கலந்து விசேஷம். சாமிக்கு உயிர் உண்டு பேர், அதுக்கு பேர். நம்ம 6 காலம் பூஜை பண்ணுறோம்ல, அதுக்கு உண்டான எல்லாமே எல்லாருடைய பூஜைகளும் அதில் தான் நடக்கும். அதனால் 9:40 நாடி சந்தானம். அதுதான் எல்லாரும் முக்கியமாக பார்க்கணும். 3 தடவை போவாங்க. ஆத்மாத்மா, வித்யாசவதத்வா 3 வாட்டி போவாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்துட்டு எல்லா கோயிலையும் பிராமணர் எல்லாமே கர்ப்ப கயிறு, பட்டு கயிறு போட்டிருப்பாங்க. யாகசாலையிலிருந்து கோயிலுக்கு மூலவருக்கு வந்திருக்கும். அதுக்குள்ளே நெய்க்கட்டை எடுத்துட்டு போவாங்க.
நம்ம 4 நாள் யாக பூஜைக்கு என்ன பலனோ அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த பலன். சரிங்களா? காலை 9:50க்கு மகா தீபாராய கடம் புறப்பாடு. காலை 10 மணிக்கு மகா சம்புருஷனம் என்னும் மகா கும்பாபிஷேகம் பெருவிழா, தலிகை நைவேத்தியம், வேதாந்த பிரமாந்தம், சாட்டுமுறை, பஞ்ச தரிசனம், மகா தீபாராய பிரசாதம், தச தரிசனம். தசவிதம் 10 தரிசனம். சரிங்களா? அதெல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது. எல்லா மக்களும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கும்பாவை கண்டுபிடிக்கிற மாதிரி கர்ஷாபம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.